தெனாலிராமன் கதைகள் 241. பச்சை கிளி. விஜயநகர பேரரசை மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆட்சி செய்து வந்தார். அவரது புகழ்பெற்ற அரசவையில் பல அறிஞர்களும் புலவர்களும் இருந்தனர். அவர்களில் முதன்மையானவராக மிகவும் புத்தி கூர்மை கொண்ட விகடகவியாக தெனாலிராமன் இருந்து வந்தான். ஒரு சுட்டெரிக்கும் கோடை நாளில் அண்டை நாடான வெளிநாட்டிலிருந்து ஒரு தந்திரக்கார வியாபாரி அரசவைக்கு வந்தான். அவன் கையில் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகான கூண்டு இருந்தது. அதனுள் பார்ப்பதற்கே மனதை மயக்கும் வகையில் ஒரு அழகிய பச்சை கிளி அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வியாபாரி மன்னரை மிகவும் பணிவாக வணங்கி, "உலகம் போற்றும் மன்னா, இது ஒரு சாதாரண பறவை அல்ல. இது ஒரு அதிசய பச்சை கிளி. இது மனிதர்களைப் போலவே சிந்தித்து பேசும் திறன் கொண்டது. அது மட்டுமல்லாமல் இது மக்களின் எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து எப்போதுமே உண்மையை மட்டுமே சொல்லும். இந்த அபூர்வமான கிளியின் விலை வெறும் 1000 பொற்காசுகள் மட்டுமே" என்று பெருமையுடன் கூறினான். இதை கேட்ட மன்னருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. "அப்படியா? இந்த கிளி உண்மையைதான் சொல்கிறதா என்று உடனடியாக சோதிக்க வேண்டுமே" என்றார் மன்னர். உடனே வியாபாரி, "தாராளமாக நீங்கள் சோதிக்கலாம் மாமன்னா. ஆனால் இது மனிதர்களின் கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே தெளிவாக பதில் சொல்லும்" என்றான். மன்னர் அந்த பச்சை கிளியிடம், "என் நாட்டின் ஆட்சி சிறப்பாக உள்ளதா?" என்று ஆவலுடன் கேட்டார். பச்சை கிளி சற்றும் தாமதிக்காமல் உடனே "ஆம் ஆம்" என்று தலையாட்டி சத்தமாக கத்தியது. அரசவையில் இருந்த அனைவருக்கும் ஆச்சரியம். மன்னருக்கு இதைவிட பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியுமா? உடனே 1000 பொற்காசுகளை அந்த வியாபாரிக்கு பரிசாக வழங்க உத்தரவிட்டார். சரியாக அந்த நேரத்தில் அங்கு வந்த தெனாலிராமன் வியாபாரியின் முகத்தில் தெரிந்த தந்திரத்தை உடனடியாக உணர்ந்தான். அந்த கிளிக்கு ஆம் என்று சொல்ல மட்டுமே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை தன்னுடைய கூர்மையான அறிவால் யூகித்தான். "மன்னா, சற்று பொறுங்கள். நான் இந்த அதிசய கிளியிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன்" என்றான். மன்னரும் மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதித்தார். தெனாலிராமன் நேரடியாக கிளியின் அருகில் சென்று, "மிகவும் அழகான பச்சை கிளியே, உன்னுடைய எஜமானன் ஒரு மிகப்பெரிய முட்டாள். அவர் நம் மன்னரை ஏமாற்ற நினைக்கிறார். மேலும் மன்னர் வழங்கிய அந்த 1000 பொற்காசுகளையும் அவரே எனக்கு இப்போது பரிசாக தந்து விடுவார். நான் சொல்வது 100% உண்மைதானே?" என்று எல்லோரும் கேட்கும்படி சத்தமாக கேட்டான். பச்சை கிளி வழக்கம் போல எதையும் யோசிக்காமல் பழக்க தோஷத்தில் "ஆம் ஆம்" என்று உரக்க கத்தியது. இதை கேட்டதும் அரசவையில் இருந்த அனைவரும் கைகுட்டி வாய்விட்டு சிரித்தனர். தன்னுடைய மோசடி மாட்டிக்கொண்டதை உணர்ந்த அந்த வியாபாரி பெரும் அவமானத்தால் தலைகுனிந்தான். அவன் மன்னரை ஏமாற்ற முயன்றதற்காக மன்னிப்பு கேட்டான். அரசர் வழக்கம் போல தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. தந்திரத்தால் பிறரை ஏமாற்ற நினைப்பவர்கள் இறுதியில் தாங்களே அந்த வலையில் சிக்குவார்கள். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.